திருச்சி தஞ்சை நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த சாலை விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. திருவெரும்பூர் அருகே காட்டூர் கடைவீதி பகுதியில் பருத்தி மூட்டை ஏற்றி வந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் வந்த 7 இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் ஒரு பெண் உள்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். திருவாரூரில் இருந்து தேனி நோக்கி சென்ற பருத்தி மூட்டை லாரி திருவெரும்பூர் அருகே காட்டூர் கடைவீதி பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்ததில் 7 இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் ஒரு பெண் உள்பட 3 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள மயிலம் பகுதியில் 2007ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சிக் காலத்தில் 28 நபர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவை ஆண்டாள்குமார் என்பவர் போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து சார் ஆட்சியர், வட்டாட்சியர் மற்றும் வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர் ஆகிய அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் பலமுறை மயிலம் பகுதி மக்கள் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிமுக அரசு வழங்கிய வீட்டுமனை பட்டாவை தங்களுக்கு திருத்தி வழங்க வேண்டும் என்றும், இல்லையெனில் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என்றும் மயிலம் பகுதி மக்கள் எச்சரித்திருக்கின்றனர். விடிய ஆட்சியில் ஆவணங்களை திருத்தி அராஜகத்தில் ஈடுபடுவது நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் தேசிய நெடுஞ்சாலைகளை சீரமைக்காமல் பழுதடைந்து குண்டும் குழியுமாக உள்ளதால் சாலையை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஊட்டி செல்லும் தேசிய நெடுஞ்சாலைகளில் சாலை பணிகள் மேற்கொள்ளாமல் குண்டும் குழியுமாக உள்ளதால் விபத்துக்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் சாலை மிகவும் மோசமாக உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். உயிர் பலி ஏற்படும் சாலையை சீர் செய்யாமல் கார் பந்தயம் அவசியமா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 100 நாள் வேலை திட்டம் முடக்கியதால் அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மொரப்பாக்கம் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டம் முடக்கியதால் ஆத்திரமடைந்த மக்கள் விடியா திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மேலும் குடிநீர் மற்றும் அடிப்படை வசதி செய்து தரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா ஆட்சியில் அதிகாரிகள் நிர்வாகம் சரியில்லை என்றும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.